கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குமா? இங்கே இப்பொழுது கணக்கெடுக்கப்பட்ட அளவிற்கு தேவையான மின்கம்பங்கள் இங்கேயே கையிருப்பு இருக்கு. கூடுதலாக தேவைப்பட்டால் இன்று மதியம் மற்ற மாவட்டங்களிலிருந்து மின்கம்பங்கள் இங்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சார், எப்பொழுது மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும்? எவ்வளவு நாள்ல இந்த பணிகள் முடியும்? நகரப்பகுதிகளில் குறிப்பாக திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் மழைநீர் வடியாம இருக்கு. நீங்களே பார்த்திருக்கீங்க களத்துல. அந்த மழைநீர் வடியாத இடங்கள்ல விநியோகம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏதோ பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனால மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் மின் விநியோகம் செய்வதற்கான பணியாளர்கள் களத்துல ரெடியா இருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சென்னை வேளச்சேரியில மின்சாரம் தாக்கி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான இதை தவிர்த்திருக்கலாமா? இதை நம்ம முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையா செயல்படலையா? மின் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக களத்தில் நின்று உயர் அதிகாரியிலிருந்து களப்பணியாளர்கள் வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. விரும்பத்தகாத ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அதுவும் நடக்காத அளவுக்கு மின் வாரியம் நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து ஆய்வு பண்ணுவீங்களா சார்? இந்த மின்சாரம் வழங்குற வரைக்கும் இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட புயல் பாதித்த மாவட்டங்களில் இருந்து ஆய்வு பண்ணி இந்த பணிகளை முடுக்கி விடுவீங்களா? முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் முழுமையாக மின் விநியோகம் வழங்குகின்ற வரை அங்கு இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே முழுவதுமாக மின் விநியோகம் சீரான பிறகுதான் நான் சென்னைக்கு செல்வேன். அதுவரை இங்கிருந்து தான் பணியாற்றப் போகிறேன். நன்றி சார்.